ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 58. காலையில் நான் எந்திரிச்ச உடனே என்ன சமையல் செய்யலான்னு முந்தானேத்து நைட்டே யோசிச்சு வச்சுருப்பேன். அதுக்கு உண்டான காய் எல்லாத்தையுமே எடுத்து முன்னாடியே வச்சிருவேன். அப்போ தான் நம்ம எதையும் மிஸ் அவுட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிட முடியும். நான் வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த நைட்டே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வெந்தயக்கீரையை பச்சைப்பயிறு போட்டு கடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுவுமே நைட்டே ஊற வச்சுட்டேன். பச்சைப்பயிறு எல்லாமே அந்த பச்சைப்பயிரை காலையில் எந்திரிச்சோடனே வேக வச்சும் வச்சாச்சு. நீங்கள் எல்லாருமே என்னோடய ரெசிபீஸை பார்த்துட்டு எப்படி நான் செய்கிறேன் ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. அதனால் நான் டெய்லி செய்கிற ரெசிபீஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால் அது கொஞ்சம் காரம் கூடுதலாக சேர்த்தினோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது. எந்த பருப்பு நம்ம சேர்த்தினாலும் சரி, முதல்ல அதை வேக வச்சுட்டு அது கூடவே ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், தக்காளி எல்லாம் போட்டுட்டு கீரையும் அது கூட போட்டு நல்லா வேக வச்சு வச்சிடலாம். தரணிக்கு சளியாக இருக்கிறதுனால நான் வெத்தலை தண்ணி தான் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். நேற்று சுக்குமல்லி காஃபி தூள் அந்த பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த காஃபி தூள் வச்சு அவனுக்கு காஃபி போல் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு 1.25 அளவுக்கு டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு அந்த சுக்குமல்லி காஃபி தூளை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வற்ற வச்சு எடுத்து வச்சிடலாம். காலையில் இவங்க எல்லாத்துக்குமே குடிக்கிறதுக்கு டீ, இந்த சுக்கு மிளகு காஃபி இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பூசணிக்காவுமே க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு ஜூஸ் போட ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் லாஸுக்கு பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. வெயிட் லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாளைக்கு நல்லாவே வெயிட் மெயின்டைன் ஆகிட்டு திரும்பியும் வெயிட் லாஸ் ஆகுது, இன்ச் லாஸ்லாம் ஆகுது. அதனால் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூசணிக்காய் ஜூஸில் நான் சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தி போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்குது. ஜூஸ் எப்போவுமே டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப அழுத்து போன மாதிரி ஆகிடும். நேற்று கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சனால அவசரமாக தான் சமையல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பஜ்ஜி மிளகாவோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் முந்தா நேற்று விரதம் இருந்தனால நேற்று கொஞ்சம் காரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் ஃப்ரை ஷாலோ ஃப்ரை மாதிரி செஞ்சுக்கலாம். அதே போல் பஜ்ஜி மிளகாவோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இது வரைக்கும் நான் பொரியல் செஞ்சதில்லை. சரி, எப்பவும் போல் நம்ம அதுலேயுமே பொரியல் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு லேட் ஆனதுனால சமையலுக்கு முன்னாடியே காலையில் குடிக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மத்தியானம் நான் தான் போய் அவங்களுக்கு லஞ்ச் பேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காவை கட் பண்ணி எண்ணெயில் வறுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே மீதி உள்ள பொரியலுக்கு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டயட் இருக்கிறோங்கிறதுனால உப்பு சப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்டு தான் நம்ம உடம்ப குறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு உடம்ப குறைங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு உடம்பு குறைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நமக்கு வெயிட் போடும். அப்போது இது போலவே நம்ம பிடிச்சதை சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்மளால் இதே டயட்டை ஃபாலோ பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு அலுத்து போகாது. ஏன்னா நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை நம்ம செஞ்சு சாப்பிட்றோம், அதே சமயத்தில் உடம்பும் குறைக்கிறோம். அப்போது இதுதானே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அப்படி பிடிக்காததை சாப்பிட்டு டேஸ்ட் இல்லாததை சாப்பிட்டு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச உணவாக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது வெயிட் போடும். அப்போது என்ன, திரும்பி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ திரும்பி பிடிக்காத உணவு. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் பிடிச்ச உணவாகவே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற டயட்டில் நம்ம ரொம்ப எந்த இன்க்ரீடியன்ஸுமே எதுவுமே நம்ம மாற்றலை. ஆனால் நம்மளோட உணவில் சில ஐட்டம்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே பூசணிக்காய் ஜூஸை குடிக்கிறோம்.
அதுக்கப்புறம் வந்து காலையில் என்ன பண்ணுறோம், அரிசி சேர்த்தாத ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுக்கிறோம். அதுலேயுமே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ராகி கூழ் குடிக்கலாம், ராகி கஞ்சி குடிக்கலாம், உளுத்தங்கஞ்சி, அரிசி சேர்த்தாம தானிய வகையில் இட்லி தோசைலாம் செஞ்சு சாப்பிட்றோம். ஸோ இது போல் செய்யும்போது நம்ம எப்போவுமே தினசரி நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்மளால செஞ்சுக்க முடியும். அதே போல மத்தியானம் நம்ம வீட்டுக்கு செய்யக்கூடிய குழம்பு, பொரியல் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். என்னோட டயட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, புரோட்டீன்ஸ் அதிகமாக நம்ம சேர்த்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அரிசி சாதம் எடுக்கிறது கிடையாது. அதுவுமே தினை அரிசி அது போல் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா கோதுமை ரவையை வந்து அரிசி போல் செஞ்சு எடுத்துக்கிறோம். இதில் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு வைக்கிற குழம்பு பொரியல் தான். என்ன நம்ம செய்யணும்னா, ஒரு நாளைக்கு 2 பொரியலாவது நம்ம வந்து செய்யணும். அப்போ தான் எல்லாருக்குமே கொடுத்தது போக நமக்குமே இருக்கும். அப்போ தான் நம்மளால வந்து அதிகமாக பொரியல் எடுத்துக்க முடியும். என்னதான் நம்ம வந்து கோதுமை ரவையாக இருந்தாலுமே அதை நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இது போல் வெஜிடபிள்ஸ் நம்ம ஜாஸ்தியாக சேர்த்தும் போது அதுவே நமக்கு பழகி ஆயிரும். இப்படி சாப்பிடும்போது நமக்கு நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ காலையிலைக்கும் நம்மளுக்கு டயட் ப்ராப்ளம் கிடையாது, மத்தியானத்துக்குமே நம்மளுக்கு டயட் ப்ராப்ளம் கிடையாது. இனி சாயந்தரம் எல்லாரும் கூடயும் நம்ம காஃபி குடிக்கலாம். ஆனால் அது என்னதுன்னா கருஞ்சீரகம் டீ தான் நம்ம எடுத்துக்கிறோம். கருஞ்சீரகம் டீயில் நம்ம கருஞ்சீரகம் எடுக்கிறோம், அதே போல் கருவேப்பிலை எடுக்கிறோம். கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா கருவேப்பிலையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருஞ்சீரகத்துக்கு நம்மளோட உள்ளே இருக்கிற கொழுப்புகளை வந்து கரைச்சி எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே போல் கருவேப்பிலையும் நம்ம லேசாக எடுத்துக்கக்கூடாது. அதுலேயுமே அயன் சக்தி, கால்சியம் சக்தி இருக்குது. அது இல்லாமல் கருவேப்பிலையுமே நம்மளோட கொழுப்பை வந்து நல்லா கரைச்சி எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ கருஞ்சீரகம் டீ வந்து நம்ம எப்பவும் போல் 4:30-5 மணிக்கு குடிக்கலாம். வாரம் ஒரு முறை அந்த மாதிரி நம்ம காஃபி இல்லை டீ எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம உடம்பு குறைச்சாச்சு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா வாரத்தில் 2 முறை 3 முறை நம்ம டீ காஃபி அது போல் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட டயட்டில் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம எது சேர்த்துறோம் அப்படின்னா கொள்ளு கஞ்சி. கொள்ளு கஞ்சியை வந்து நைட்டு நம்ம டின்னருக்கு எடுத்துக்கலாம். நம்மளோட டின்னருங்கிறது 6:30 மணி. 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்ம அதை வந்து சாப்பிட்றணும். 7 மணிக்கு மேலே நம்ம வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம லீட் பண்ண முடியும். டெய்லியுமே கொள்ளு கஞ்சி குடிக்கிறதுக்கு அலுப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு கொள்ளு கஞ்சி குடிக்கலாம். அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து பப்பாளி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாளைக்கு வேறொரு வகையான ஃப்ரூட் எடுத்துக்கலாம். அதுபோல் நைட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இது போல் ஃப்ரூட்ஸு இல்லைனா கொள்ளு கஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைராய்டு நமக்கு இருக்குது, அதனால நம்மளுக்கு மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது போல் நம்மளுக்கு கவலையே கிடையாது. தரணிக்கு பயங்கரமாக சளி இருக்கிறதுனால நான் சிக்கன் சூப் தான் ரெடி பண்ணலான்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் ஸ்பெஷலாக மசாலா ஒன்று அரைச்சிட்டு இருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஜீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கை நரைச்ச சின்ன வெங்காயம், முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் நம்ம போட்டோம் அப்படின்னா சளிக்கு நல்லா கேட்கும். இது கூட 3லேருந்து 4 தக்காளி, அதுக்கப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக குறுமிளகும் சேர்த்துறேன். நான் காரம் கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்திக்கிங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு இருமி தொண்டையில் வந்து புண்ணாக இருக்கும். அதனால் ரொம்ப காரம் சேர்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு தொண்டையெல்லாம் எரியறது போல் இருக்கும். இந்த மசாலா எல்லாமே நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலும் சரி, தண்ணி ஊற்றாமல் கூட நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கடாயில் சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் போட்டுட்டு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதில் வந்து நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. சிக்கன் நல்லா வெந்து சூப் ரெடி ஆகும்போது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு சிக்கனில் இருந்தே எண்ணெய் ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க.
இந்த சூப் குடிச்சாங்க அப்படின்னாவே நல்லா தொண்டையில் இருக்கிற நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே அப்படியே அறுத்துட்டு போகும். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க. நான் இதில் சிக்கன் வந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் நல்லாவே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து நேற்று கொத்தமல்லி இல்லை, அதனால கருவேப்பிலை மட்டும்தான் மேலே தூவி விட்டேன். ஆளுக்கு ஒவ்வொரு கிண்ணத்தில் நாங்கள் சிக்கன் சூப் எடுத்துக்கிட்டோம். நானுமே நேற்று நைட்டுக்கு சிக்கன் சூப் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் சூப்பை நல்லா சிக்கன்லேருந்து வடித்து எடுத்துட்டு அந்த சிக்கனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா சூப்புக்காக வேண்டி மசாலா எல்லாமே போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கோம். அதனால் இதில் நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சிக்கன் மசாலா தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா புரட்டினது போல் எடுத்துட்டேன். நைட்டுக்கு நல்ல சூடாக சாதம் வச்சுட்டு அந்த சூடான சாதத்தில் மீதி உள்ள சூப்புமே நல்லா சூடாக போட்டுட்டு இந்த பெப்பர் சிக்கனுமே நல்லா சத பீஸோட நானே வந்து நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டேன். இது போல் செய்யும்போது அவங்களுக்கு நல்லாவே கேட்கும். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாவே நமக்கு வேலை ஓடாது. அதனால முதல்ல அவங்கள வந்து ரெடி பண்ணிட்டு தான் நம்மளுக்கு மறு வேலையாகவே நம்மளுக்கு இருக்கும்.